குடமிளகாய் வச்சு அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த குடமிளகாய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 5 சில் தேங்காய் பத்தை, அவ்வளோதாங்க. நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கங்க, இன்னும் மணமாவும் சுவையாவுமே இருக்கும். கட் பண்ண வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியுமா ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு, சீரகம், சோம்பு தாளித்து பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண தக்காளியையும் அரைச்சி எடுத்து இதோடவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. எடுத்து வச்ச கருவேப்பிலையையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்து வதக்கிக்கங்க. இதுக்கிடையில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சும் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண குடமிளகாயை இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு காய் வதங்க விடுங்க. இப்போ காய் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே புளி கரைசலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு கொதிக்கிற வேளையில் கட் பண்ண தேங்காய் சில்லோட கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த தேங்காய் விழுது அது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கினா நல்ல சுவையான மணமான அரைச்சி விட்ட குடமிளகாய் குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாதத்தோட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.